ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நார்மல் ஒரு எக்ஸல் சீட்டில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு எக்ஸல் சீட் இருக்குது. அந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா நேமு, மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸோ அல்லது ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி ரிப்பீட்டாக வந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டாஸை இருக்கிற இடத்துல கண்ட்ரோல் ஏ போட்டோம்னா அந்த ஷீட் ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆகும். அதில் போய்ட்டு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா உங்களுக்குள்ள ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா. இந்த டேட்டாவில் போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தோம்னா நமக்கு காலம் ஏ காலத்தில் இருக்கிறத டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுமா, பி காலத்தில் இருக்கிறது ரிமூவ் பண்ணுமான்னு கேட்குது. நமக்கு மொபைல் நம்பர் மட்டும் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது ரிப்பீட்டாக அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ காலம் பி செலக்ட் பண்ணுறேன். அப்போ பி காலம் மட்டும் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். இதே சேம் ஏ காலமும் அதே மாதிரி இருந்தால் எடுத்துரு அப்படின்னா ஏவும் செலக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 642 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்டு அண்டு ரிமூவ்டு அப்படின்னு மாதிரி சொல்லுது. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டூப்ளிகேட் ரெக்கார்டு நமக்கு இந்த ஷீட்டில் இருந்து போயிடுச்சு. ஓகே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.